நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னார் அப்படின்னு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று அன்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியை பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருமே வெற்றிக்காகத்தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால நிச்சயமா இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்றைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இவ்வளோதான். உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்துவது, வேற எதுவுமே கிடையாது. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி. சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு முன்னாடி பேசினவர் யாரை சொன்னார், ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு. காணாமல் போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இந்த உட்காந்துருக்காரு. எத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான். படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி. ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கே தான் தடுமாறுறோம் நம்ம. அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமாக எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன். அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல. பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல. அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு. அது அப்படியே மிஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அது சட்டம் ஒரு சாட்சி நான் தெலுங்கில் பண்ணேன். அதை பிஎஸ் வீரப்பா அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு யார் ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான். ஏன்னா நான் 81 டைரக்டரான பிரபு சார் 82 வந்தார்னு நினைக்கிறேன். சலங்கிலி சாரி, முன்ன பின்ன இருக்கலாம். 82 தான் நினைக்கிறேன் நான் பிரபு சார் வந்தது. அப்போ நல்ல பீக் பீரியடில் இருந்தார். ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல, அதில் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த கொடுப்பினே இல்லாமல் போச்சு.
இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சார்னா ஒரு 10 பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும். வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பிளான் பண்ணுங்க, அழகாக முயற்சி பண்ணுங்க, கடுமையாக உழைங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நான் எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. நம்ம டைமண்ட் பாபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க உன்னை வர சொல்லுன்னு. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டக்கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை, அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் கொடுக்குறாங்க, நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டார். இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்கிட்டயே மந்திரம் சொன்னார். மந்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் நன்மத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்தால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அங்கே நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அது ராசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தியாப்பட்டெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தோம் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது, அற்புதமாக சொல்லிக் கொடுத்தாரு. அவரை வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆலாஸ்து மல்லியே மல்லியன்னு, அதில் தர்றதுக்கு என்கிட்ட ஃபிலிம் பத்தலப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார். அவர் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை, பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை அப்போ இருந்த பர்மிக்கு. அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அது இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக அது வரும். அப்பா அப்படின்னு தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்தோன்னே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க, என்னையா அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க ஜனப்படா, விசில் பறகுது. என்னென்னா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லவி மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்சு வேறு ஷர்ட்டில் வராரு, அதுக்கு விசில் பறகுது. ரசிக கூப்பிட்டேன், ஏன் கை தட்டிங்க, தலைவர் ஷாட்டில் சட்டை மாற்றினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற
ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோடனே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சாரை, அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தில் தாய்க்கோர் தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துக்குது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு. யோசிச்சு பாருங்க, நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் பிறக்குமா? யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காபி சாப்பிட்ருக்கோம், என் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ லான்ச்சு டைம் ரோவர் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணுன்னாரு. வரேங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விழும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசு தான் செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் இங்கே பிரிஸ்பன் வரீங்களா? ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்னு? என்கிட்ட டிக்கெட்டுக்கெலாம் இல்லை, நான் சென்னை போனேன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம். இல்லையா, காசு தான் செலவு பண்ணிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டுமான்னு ஒரே கவலை, நல்லாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, அவங்க அப்பா கையை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது, அப்பா அவர் பாண்டியராஜன் தானே, பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார், நான் கண்டேன் அப்பா. இல்லை, அவர் எங்கே போகிறார், அவர் சென்னையில் போயிருப்பார். இல்லையா, கண்டேன், பகுதியாக நடிப்பார், அவர் தான் அப்பா, இல்லைங்கோ நான் பார்க்கணும். அவர் அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன செய்தி எல்லாம் வர்றது? இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சிருக்குது, சிரிக்குது. இது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது, அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்காதுக்குன்ட்டு. அப்போ அவங்க அப்பா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை, இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணும்லோ, அன்பளிப்பா, நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன். அது குதித்து போகிறதுக்கே மனசு இல்லை, போகும்போதெல்லாம் எகிரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ, இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லை கடந்து கூட்டு போகுதுன்னு போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பியிருக்கிற நல்ல உள்ளங்கள் வாழ்க. நன்றி. கிரசன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சாஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளைய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டு கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய
உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகாகந்தன் ஒரு நல்ல டைரக்டர், அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர்கள் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார், அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் காண வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் விலையையும் நிறைந்து வழங்கக்கூடிய இந்த காட்சி காண கண் கொள்ளாதது. இப்படியே திரையரங்கமும் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்க சுரங்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளங்கிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுகிறேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். கேமரா வச்சிருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னென்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வார்த்தை ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலையில் அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் அண்ணன் பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு. அவர் ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி, ஆமாம், ½ அன் ஹவர் பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா, இது வில்லேஜ் சம்மந்தமான படமா, கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தது, இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. உண்மையிலே அந்த படத்தில் ஒன்று இருக்குது. அப்படித்தான் வில்லங்கமாக தான் பேச வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற வில்லனை. ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க. அதில் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணீங்க. ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கந்தசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு.
ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டுப்பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும், இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும், இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவர் கொண்டாந்து போட்டுருவாங்க, சீனியர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்குவம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும், வந்து கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா, வெற்றியை வாழ்த்துறதுக்கும் மகா கந்தசாமியை வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துனதுக்காக. அதுக்கப்புறம் நான் அதான் சார் வரேன். ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நம்ம மியூசிக் டேரக்டரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம். பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர், ஆர்ஆர் எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு 250 சீட்டு, ஒரு 300 சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில, சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு, கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நான் எங்கிட்ட கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன், வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை அவர் படம் பண்ணிட்டார், வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போவாங்க போல இருக்குன்னு. அவரும் உட்காந்து, நாங்களும் எனக்கு வேறு தொழிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கந்தசாமிக்கு எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லாரும் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார். என் பிரதர் சொல்லிடுங்க கந்தசாமிகிட்ட நான் கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளஸ்ஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ். இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்கறதுல. இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன், எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி 5 கோடி எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் ஒப்படைச்சிட்டிங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்கல்லாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்டையர் அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்கார். ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜபுத்திரன்
இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஓகே. நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த பற்றி நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போகணும், மறந்துடாத நீங்கள் போயிருன்ட்டார். அவர் கட்டளைக்கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன்ட்டு. டெய்லி இதே புராணம் தான் வரும். எங்கேயே பட்டது சார் ராஜபுத்திரன் சார் படம் அப்படி வந்துருக்கு சார். இவர் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். ஆமாம், ஒரு நல்ல விமர்சனம் ரமேஷ் பிரபாகர். ஆமாம், எங்கள் டைம் கோப் சார். ஆமாம், உங்களை பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் இந்த படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனை முதல்ல ஹீரோ ஆக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ பீக்கில் இருக்கார். அப்போ அவருடைய பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாக இல்லை, வில்லனத்தை அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவே வர்றாரு. ஏன்னா படிப்படியாக வந்தவர் அவர், இளைய திலகம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுட்டார். அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார். அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குனர்கள், சிறிய இயக்குனர்கள், இதில் எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டால் அவர் பிடிச்சிருந்தா ஓகே, பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். ஏன்னா கடைசியை பிடிச்சி விட்டுவிட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா பிடிச்சிரு மனசுக்குள்ள இருக்கார், மொத்தம் வெளியே இருக்காங்க. கடைசி வெளியே இருக்க சொல்லிவிட்டு மனசில் உள்ள ஆளை விட்டுவிட்டார். டக்குனு ஞாபகம் வந்து நன்றியை தேவைப்பட சொல்லிட்டாரு. எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்கக்கூடாத ஆளாருன்னா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்க தான் இன்றைக்கி சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்கவளமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபாகர் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். அந்தளவுக்கு உழைச்சிருக்கிய எல்லார் உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.